Okay, so far I think 3 or 4 classes we have discussed process management. Process management operating systemத்தால இயக்க முறைமையால எவ்வாறு ஒரு ப்ராசஸ் ஒன்று மேனேஜ் பண்ணப்படுகிறது சொல்லக்கூடிய விடயத்தை விரிவாக நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம். அந்த வகையில ப்ராசஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், ப்ராசஸ் இருக்கக்கூடிய நிலைகள் என்ன, 7 ஸ்டேட் ப்ராசஸ் டிரான்சிஷன் டயக்ராம், அதே போன்று ப்ராசஸ்ல நடக்கக்கூடிய அந்த 7 ஸ்டேட் ப்ராசஸ் டிரான்சிஷன் டயக்ராம்ல நடக்கக்கூடிய பல செயற்பாடுகள், லாங் டேர்ம் ஷெட்யூலர், மிட் டேர்ம் ஷெட்யூலர், ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர், இந்த அட்டவணைப்படுத்திகள், குறுங்கால அட்டவணைப்படுத்தி, மத்திய கால அட்டவணைப்படுத்தி, நீண்ட கால அட்டவணைப்படுத்தி, இவைகள் எவ்வாறு தொழிற்படுகின்ற விடயத்தை நாங்கள் அவதானிச்சோம். அடுத்தது ஒரு ப்ராசஸ் ஆரம்பித்ததிலிருந்து, whenever a process starts until the termination of that process, PCB process control block is maintained in the memory. மெமரியில process control blockனு சொல்லக்கூடிய ஒரு விடயம், அதாவது அந்த ப்ராசஸோடு தொடர்பான நிறைய தகவல்கள் பாதுகாக்கப்படுகின்ற விடயத்தை நாங்கள் அவதானிச்சோம். அண்ட் கண்டெக்ஸ்ட் சுவிட்சிங், அதாவது சிபியூல ரன் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் பலவந்தமாக அதன் நிறுத்தப்பட்டு அதனுடைய நிலை சேமிக்கப்பட்டு அதை திரும்ப ரெடி கியூக்கு அனுப்பக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு நாங்கள் சொல்லுவோம் கண்டெக்ஸ்ட் சுவிட்சிங். அந்த செயற்பாடுக்கு சந்தர்ப்ப நிலை மாறல் அல்லது நிலை மாற்றல் என்பதாக சொல்லுவோம். ஸோ அந்த கண்டெக்ஸ்ட் சுவிட்சிங் எவ்வாறு நடைபெறுகிறது அந்த விடயத்தை அவதானிச்சோம். கண்டெக்ஸ்ட் சுவிட்சிங் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், ஒரு இன்ட்ரப்ட் ஏற்படக்கூடிய நேரத்துல, ஒரு இடையூறு, தட் மே பி a hardware interrupt, that may be a software interrupt, ஒரு இன்ட்ரப்ட் ஒன்று ஏற்படுத்தக்கூடிய நேரத்துல ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணப்படுகிறது, how to handle an interrupt using interrupt handler. இன்ட்ரப்ட் ஹேண்ட்லர்னு சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எவ்வாறு அதை ஹேண்டில் பண்ணப்படுகிறது, கையாளப்படுகிறது என்று சொல்லக்கூடிய விடயத்தை நாங்கள் அவதானிச்சோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதே போன்று ஷெட்யூலிங் பாலிசிஸ் இல்லாட்டி அட்டவணைப்படுத்தல் கொள்கைகள், 2 விதமான கொள்கைகளை டிஸ்கஸ் பண்ணினோம். preemptive scheduling and non-preemptive scheduling. Non-preemptive means forcefully a process can't removed by the CPU. Process itself, it can goes to termination or the blocked state. preemptive schedulingல வச்சு பலவந்தமாக ஒரு ப்ராசஸை நிறுத்தலாம். ஹை ப்ரையாரிட்டி ப்ராசஸ் ஒன்று வந்தால் அல்லது டைம் குவாண்டம் முடிந்து விட்டால் அல்லது இன்ட்ரப்ட் ஒன்று ஏற்பட்டால் சிபியூல நடக்கக்கூடிய ப்ராசஸை தற்காலிகமாக நிறுத்தி அதனுடைய நிலை சேமிக்கப்பட்டு அதை ரெடி கியூக்கு திரும்ப அனுப்பப்படலாம். இதுதான் கண்டெக்ஸ்ட் சுவிட்சிங் என்பதாக சொன்னோம். அதே போல preemptive scheduling தான் இது நடக்கும். ஓகே, thereafter we have discussed different scheduling algorithms. வித்தியாசமான scheduling algorithm சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணோம் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த வகையில 4 algorithms உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டுச்சு. 4 விதமான algorithms. எஸ், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், முதலில் வரக்கூடியவருக்கு சேவையை வழங்கக்கூடிய அல்கோரிதம், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அல்கோரிதம். ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், ஆக குறைந்த நேரம் எடுக்கக்கூடிய ப்ராசஸுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய அல்கோரிதம். ரவுண்ட் ராபிங் ஷெட்யூலிங் அல்கோரிதம், அதாவது ரிப்பிட்டேஷன்ஸ் ஊடாக குறிப்பிட்ட ஒரு டைம் குவாண்டம் ஒன்று சிபியூக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தால் ஒடுக்கப்படுகிறது. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் has allocated a time quantum, so a process can, that means exist only that particular time quantum. So after that it is sent back to the ready queue. So likewise it repeats the same thing again and again. திரும்ப திரும்ப அதை மீள அந்த செயற்பாடு நடப்பதனூடாக ஒரு ப்ராசஸ் அதனுடைய எக்ஸிகியூஷனை நடக்குதுன்னு சொன்னால், செயற்படுத்துதுன்னு சொன்னால், it is called as round robin scheduling. Then priority based scheduling, priority கூடிய ஒரு ப்ராசஸ் வந்த சந்தர்ப்பத்துல priorityயின் அடிப்படையில ப்ராசஸ்ல சிபியூக்கு allocate பண்ணக்கூடியது நாங்க priority based scheduling என்பதாக பேசினோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததாக எஸ், priority based scheduling என்பதாக பேசினோம். அடுத்ததாக ஷெட்யூலிங் கிரைட்டேரியா சம்பந்தமாக நாங்க டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஓகே, ஷெட்யூலிங் கிரைட்டேரியாஸ். அப்ப
ஷெட்யூலிங் கிரைட்டீரியாஸ்னு சொல்லக்கூடிய நேரத்துல நேரத்தோட தொடர்பான பல விடயங்கள் எங்களுக்கு அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண இருக்குது. we have to discuss the டைமோட சம்பந்தப்பட்ட சில விடயங்கள் நாங்க டிஸ்கஸ் பண்ணி அதோட தொடர்பான எக்ஸாம்பிள் ஒன்று இறுதியாக அவதானிச்சிருக்கிறோம். சரி, okay, today we are going to see another example related to this scheduling criteria. அந்த scheduling criteria அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துட்டு நாங்க மெமரி மேனேஜ்மெண்ட் செல்லக்கூடிய பகுதிக்கு மூவ் ஆகும். Right students, I am going to whiteboard here. So we'll take a small example. அதாவது 4 process உள்ளடங்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுப்போம். Here we are using round robin scheduling. ரவுண்ட் ரோபிங் ஷெட்யூலிங் செல்லக்கூடிய ஷெட்யூலிங் அல்கோரிதம் தான் நாங்க இந்த இடத்துல பயன்படுத்துறோம். ஓகே, we are using round robin. I'll take some processes like this. We'll take 4 processes. 4 processes எடுப்போம் நாங்க. அதை வச்சு அவதானிப்போம் எவ்வாறு எங்களுக்கு ரெடி கியூவை தயாரிக்கலாம், எவ்வாறு எங்களுக்கு அதனூடாக கான் சார்ட்டை பெற்றுக்கொள்ளலாம். So by using the Gantt chart, how we can get these scheduling criteria, இந்த scheduling criteria உரிய values எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம்ன்றத அவதானிப்போம். Right, I'm taking process. We'll take P1, P2, P3, P4. These are the names or the IDs given to the process. And I'm taking arrival time here. வருகை நேரத்தை நான் எடுக்கிறேன். burst time, நிறைவேற்றுகை நேரத்தை எடுக்கிறேன் நான். arrival time, burst time, நிறைவேற்றுகை நேரம். completion time, முழுமை அடைந்த நேரம். turn around time, முழு செயல் நேரம். completion time, turn around time, முழு செயல் நேரம். then waiting time and response time. அடுத்ததாக waiting time, response time சொல்லக்கூடிய இரண்டையும் நாங்க அவதானிப்போம். okay, waiting time and response time. So I'm taking the, in exam also they are giving arrival time and burst time. According to the arrival time and burst time, we have to consider arrival time and burst time. Thereafter we have to find out each of these timings. ஏனைய டைம்களை நாங்க calculate பண்ணி எடுக்கணும். Okay students, right, I'll give arrival time like this: 5, here 0, here 2, here 3. These are the arrival times. இது வருகை தந்த நேரம். அதாவது ரெடி கியூக்கு இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வருகை தந்த நேரம் 5, 0, 2, P4 வந்திருக்குது, 3ன்னு சொல்லக்கூடிய டைமிங். பர்ஸ்ட் டைம் நிறைவேற்றுகை நேரம். அதாவது இந்த ஒரு ப்ராசஸ் சிபியூல எவ்வளவு நேரம் எக்ஸிக்யூட் ஆகினால் டெர்மினேட்டட்க்கு போகலாம், சிபியூ எவ்வளவு நேரம் தேவைன்னு சொல்லக்கூடியது இந்த பர்ஸ்ட் டைம் என்பதாக நாங்க சொல்றோம். right, here I'll give 5. okay, here burst time I'll give it as 4. Here we'll take it as 7. Here we'll take it as 3. okay, right, now we are going to draw the ready queue and Gantt chart. இத அவதானிச்சு ready queueம் Gantt chartம் நாங்க எடுக்க போறோம். that I am taking this arrival time as 2 என்பதாகவே எடுப்போம். right, okay, ready queue. we done a question like this. இவ்வாறான கேள்வி ஒன்று செஞ்சோம். Gantt chart.
ஸோ இதில் நல்லா கன்சன்ட்ரேட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் இஸ் நாட் டிஃபிகல்ட், ஈஸி ஒன். லேசாக எங்களுக்கு இதை கம்ப்ளீட் பண்ணலாம். If we complete the Redique and Gantt chart properly, easily we can find out other timings. ஏனைய timings எல்லாம் எங்களுக்கு ஈஸியாக find out பண்ணலாம். Okay, right, just a minute. Okay, I'm dividing this, then it will be easy. நான் divide பண்ணி வைக்கிறேன், எங்களுக்கு இலகுவாக இருக்கும். இதுல டிவைட் பண்ணிருக்கிறதும் இதுல டிவைட் பண்ணிருக்கிறதும் சேமாக இருக்கணும்ன்ற ஒரு இது ஒன்று கிடையாது. ரைட், நவ் we are going to fill this. Now concentrate students. உங்களோட கம்ப்ளீட் கவனம் இதுல இருக்கணும். ரைட், arrival time 0. now 0, time is 0. டைம் 0 ஆகக்கூடிய சந்தர்ப்பத்துல P2 என்பதாக ஒரு ப்ராசஸ் ரெடிக்யூக்கு வந்திருக்குது. ஓகே, அப்ப P2ன்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் ரெடிக்யூல இருந்து சிபியூக்கு அலோகேட் பண்ணப்படுகிறது. பிகாஸ் தேர் ஆர் நோ எனி அதர் ப்ராசஸ். அந்த இடத்துல வேற ப்ராசஸ் ஒன்றும் இல்லை. அதனால P2 சிபியூக்கு அனுப்பப்படுகிறது. அப்ப நாங்க இதுல சிபியூ டைம் நாங்க குறிப்பிட்டுக்குவோம். ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங்ல பயன்படுத்தக்கூடிய சிபியூ டைம் வில் கிவ் த டைம் as 3 மில்லிசெகண்ட். 3 மில்லிசெகண்ட் தான் டைம் குவாண்டம் அல்லது சிபியூ டைம் என்பதாக நாங்க எடுப்போம். ஸோ P2 கேன் எக்ஸிக்யூட் ஒன்லி 3 வரையில அதாவது P2 எக்ஸிக்யூட் ஆகலாம். ஸோ இந்த 0 to 3க்கு போறதுக்கு இடையில வேற என்ன ப்ராசஸ் ரெடிக்யூக்கு வந்திருக்குது? எஸ், அரைவல் டைம் 2 P1, அரைவல் டைம் 2 P3. ஸோ இவ்வாறு ஒரே அரைவல் டைமாக வந்திருந்தால் அதுல முதலாவது ஆர்டர்ல முதலாவது உள்ளவரை தான் முதலாவது எடுக்கணும். அதாவது P1 இந்த இடத்துக்கு வரும். அந்த ஆர்டர்ல ரெண்டாவது உள்ளவர் P3, because arrival time is same. arrival time same ஆக இருந்தால் அந்த ஆர்டர்ல முதலாவது உள்ளவரை தான் ரெடிக்யூக்கு எடுக்கணும். ரைட், ஓகே. ஸோ 3 ஆகக்கூடிய நேரத்துல, அது 3 ஆகக்கூடிய நேரத்துல இவருடைய ப்ராசஸ் முடிவடையுது என்றாலும் P4 அந்த நேரத்துல இங்க வந்து P4 arrive ஆகிக்குது ரெடிக்யூக்கு. பிகாஸ் arrival time is 3. thereafter P2 going to ரெடிக்யூ. P2 ரெடிக்யூக்கு போயிடும். P2 அதனுடைய எக்ஸிக்யூஷனை முடிக்கல. only 3 milliseconds it executes, but it needs 5 milliseconds. இன்னும் 2 milliseconds தேவை. sorry, P2 no, sorry. P2 it needs 4 milliseconds. so only it executes 3 milliseconds. so another 1 millisecond is needed to complete its execution. அதனுடைய எக்ஸிக்யூஷனை முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1 millisecond தேவை. அதனால P2 ரெடிக்யூக்கு போயிடும். thereafter P1 ரெடிக்யூல அடுத்ததாக உள்ளவர் P1 இங்க வந்துருவாரு. P1 comes to the Gantt chart. P1 needs 5 millisecond. P1 உடைய burst time இல்லாட்டி முழுமையாக 5 millisecond தேவை. பட் இந்த இடத்துல 3 millisecond தான் வழங்கலாம். because CPU time is 3 millisecond. so until 6 P1 is here. 6 வரையில P1 இந்த இடத்துல இருக்கு. okay, until 6 P1 execute. that means 3 millisecond, another 2 millisecond needs to P1. P1க்கு இன்னும் 2 milliseconds தேவை. okay, அதன் பின்னால P1க்கு இன்னும் நேரம் தேவைன்றதுனால P1 going to ரெடிக்யூ again. P1 ரெடிக்யூக்கு போயிடும். நெக்ஸ்ட் அடுத்தது கியூல இருக்கிறது P3. so P3 comes to here. P3 வரும் எக்ஸிக்யூஷனுக்காக வேண்டி. ரைட், P3க்கு தேவையான நேரம் 7 milliseconds. P3க்கு 7 milliseconds தேவை. but here only CPU allocate 3 millisecond. so 6, 3, 9 and P3 going to redqueue again, because P3 has to do some, that means need more time to complete its execution. அதனுடைய நிறைவேற்றுகையை முழுமை அடைகிறதுக்கு இன்னும் நேரம் தேவை. அப்ப P3 3 milliseconds எடுத்துச்சு, இன்னும் 4 milliseconds தேவை P3க்கு. ரைட், அடுத்ததாக ரெடிக்யூல இருக்கிறது P4. ரைட், P4 இந்த இடத்துக்கு வருகிறது எக்ஸிக்யூஷனுக்காக வேண்டி. ரைட், P4க்கு எவ்வளவு நேரம் தேவை? 3 millisecond. அப்ப CPU ஆல் ஒதுக்கப்பட்ட டைம் 3 millisecond. அதனால 3 millisecond, அதாவது 9 plus 3 12.
12 ஆகக்கூடிய நேரத்துல P4 செல்லக்கூடியது அதனுடைய எக்ஸிகியூஷனை முடிச்சிட்டு எஸ் டெர்மினேட்டட்னு சொல்லக்கூடிய நிலைக்கு போயிட்டுரும். அப்ப இது எக்ஸிகியூஷனை முடிச்சிட்டு டெர்மினேட்டட்னு சொல்லக்கூடிய நிலைக்கு போயிட்டு, அதனால P4 திரும்ப ரெடி கியூக்கு வர மாட்டாது. பிகாஸ் எக்ஸிகியூஷன் ஆஃப் P4 இஸ் கம்ப்ளீட்டட். It went to terminated state. Then P2 comes to ready queue again. P2 ன்னு சொல்லக்கூடியது ready queuக்கு வருகிறது திரும்ப அடுத்த ஆர்டருக்குள்ளவர் P2. Then P2 needs another 1 millisecond. ஏற்கனவே P2 3 millisecond execute ஆகிட்டு. So P2 needs another 1 millisecond. So 12 plus 1 13. 13 ஆகக்கூடிய நேரத்துல P2 complete its execution and goes to terminated state. It will not goes to ready queue again. திரும்ப ரெடி கியூக்கு போகாது. என்ன சொன்னால் டெர்மினேஷன், அதாவது அதனுடைய எக்ஸிகியூஷனை முடிச்சிட்டு அதனால டெர்மினேட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். ரைட், நெக்ஸ்ட் P1. அடுத்ததாக P1 என்று சொல்லக்கூடியது CPU-க்கு allocate பண்ணப்படும். P1 needs only 2 milliseconds. P1-க்கு இன்னும் 2 milliseconds தேவை. ரைட், அதனால P1 13 plus 2 15. 15 ஆகக்கூடிய நேரத்தில் அதனுடைய எக்ஸிகியூஷனை முடிவடைஞ்சிட்டு P1 என்று சொல்லக்கூடியது டெர்மினேட்டட் என்று சொல்லக்கூடிய ஸ்டேட்டுக்கு போகும். P1. ஓகே, thereafter P3 comes. அதன் பின்னால P3 வரும். P3 வரக்கூடிய நேரத்துல P3 needs 4 milliseconds. என்றாலும் P3க்கு அங்கால ஏனைய ப்ராசஸ் ஒன்றும் கிடையாது. ஓகே, there are no any other processes after P3. So P3 only needs 4 milliseconds, but CPU time is 3 milliseconds, but there are no any other processes. So at once P3 can execute 4 milliseconds. வேற ப்ராசஸ் இல்லைன்றதுனால P3 திரும்ப ரெடி கியூக்கு அனுப்ப தேவையில்ல. 4 milliseconds P3க்கு எக்ஸிக்யூட் ஆகலாம். So 15 plus 4 19. ஓகே, அப்ப இவைகளும் டெர்மினேட்டட்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டுக்கு போயிட்டு. Right, now we are going to complete this part. The Gantt chart சரியாக நாங்க ரெடி கியூஎம் Gantt chart சரியாக எடுத்துட்டோம்னு சொன்னால் இதை கம்ப்ளீட் பண்றது மிச்சம் லேசி ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், கம்ப்ளீஷன் டைம் கேட்குறாங்க. அதாவது முடிவடைந்த அந்த செயல் முழுமையடைந்த நேரம், முழுமையடைந்த நேரம் கம்ப்ளீஷன் டைம். கம்ப்ளீஷன் டைம் எடுக்கிறது நாங்க வலது பக்கத்தில் இருந்து வரணும். we have to comes from right side. ஓகே, P1 உடைய கம்ப்ளீஷன் டைம் இப்படி வந்து P1 இருக்கக்கூடிய இறுதியாக இருக்கக்கூடிய இடத்தை எடுத்து அதுல ரைட் சைடுக்குள்ள டைமிங் தான் கம்ப்ளீஷன் டைம், அதாவது 15. P2 கம்ப்ளீஷன் டைம் 13. ஓகே, P3 கம்ப்ளீஷன் டைம் 19. ஸோ இவைகள் நான் கட் பண்ணி விடுவோம், இது எங்களோட தேவைக்காக வேண்டி நாங்கள் மார்க் பண்ணது. ஓகே, P4 கம்ப்ளீஷன் டைம் 12. இல்லாட்டி இவ்வாறு கம்ப்ளீஷன் டைம் இல்லாட்டி முழுமை அடைந்த நேரத்தை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ரைட், தென் we have to go to turn around time. அடுத்ததாக turn around time இல்லாட்டி முழு செயல் நேரம்னு சொல்லக்கூடியதை நாங்கள் அவதானிக்கணும். அப்ப turn around time means it's equal to completion time minus arrival time. முழுமையடைந்த நேரம் அதால அரைவல் டைமை கழித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு டர்ன் அரவுண்ட் டைம் முழு செயல் நேரம் கிடைக்கும். ஸோ 15 minus 2 it is 13. 13 minus 0 it is 13. 19 minus 2 it is 17. 12 minus 3 it is 9. Okay, these are the turn around times. Turn around time, that is முழு செயல் நேரம் equals to completion time minus arrival time. முழுமை அடைந்த நேரத்தால வருகை நேரத்தை நாங்க கழிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு முழு செயல் நேரம் turn around time கிடைக்கும். ரைட், அடுத்ததாக வெயிட்டிங் டைம். வெயிட்டிங் டைம் நாங்க அவதானிக்க போறோம். அப்ப turn around time ஆல burst time, turn around time ஆல burst time நாங்க கழிச்சோம்னு சொன்னால், அதாவது முழு செயல் நேரத்தால நிறைவேற்றுகை நேரத்தை நாங்க கழிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு வெயிட்டிங் டைம் கிடைக்கும். turn around time minus burst time. அதனூடாக வெயிட்டிங் டைமை பெற்றுக்கொள்ளலாம்.
Okay, 13 minus 5. So we are getting the answer as 8. 13 minus 4, 9. Waiting time 9. 17 minus 7, waiting time 10. 9 minus 3, waiting time 6. So இவ்வாறு waiting time இல்லாட்டி காத்திருக்கும் நேரம் எங்களுக்கு கிடைக்குது. Then response time, அடுத்ததாக response time இல்லாட்டி நாங்க அதுக்கு சொல்லுவோம் பதிலளிப்பு நேரம் என்பதாக. So response time பெற்றுக்கொள்றதுக்கு நாங்க இடது பக்கத்துல இருந்து வரணும். We have to comes from left side. அதாவது ஒரு process ready queueக்கு வந்து அது முதல் தடவையாக சிபியூக்கு allocate பண்ணப்பட்ட நேரத்திற்கும் அந்த வந்த நேரத்துக்கும் இடையிலுள்ள வித்தியாசத்துக்கு தான் நாங்க ரெஸ்பான்ஸ் டைம் என்பதாக சொல்றோம். Whenever a process allocated to the CPU first time and whenever it comes to ready queue, the time difference between those two status is called as response time. Okay, we'll see it. So if we consider P1, நாங்க P1 அவதானிப்போம். P1 3 ன்னு சொல்லக்கூடிய நேரத்துல நாங்க லெஃப்ட் சைடுல உள்ள டைமை தான் எடுப்போம். P1 3 ன்னு சொல்லக்கூடிய நேரத்துல தான் சிபியூக்கு வந்திருக்குது. ஆனா P1 உடைய அரைவல் டைம் 2. அரைவல் டைம் 2, சிபியூக்கு முதலாவது வந்த டைம் 3. அப்ப அது ரெண்டுக்கு இடையில உள்ள வித்தியாசம் 1. அதனால ரெஸ்பான்ஸ் டைம் 1. ரெஸ்பான்ஸ் டைம் 1 என்பதாக குறிப்பிடணும். திரும்ப சொல்றேன், P1 உடைய அரைவல் டைம் 2, P1 முதலாவது சிபியூக்கு ஒதுக்கப்பட்ட டைம் 3. அதனால 3 minus 2, ரெஸ்பான்ஸ் டைம் 1. P2க்கு வாரேன். P2 0. 0ல சிபியூக்கு வந்திருக்குது. அரைவல் டைமும் 0. அதனால 0 minus 0, ரெஸ்பான்ஸ் டைம் 0. அதாவது ரெடி கியூக்கு வந்த உடனே அவர் சிபியூக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. அதனால ரெஸ்பான்ஸ் டைம் 0. நெக்ஸ்ட் ஒன் P3. P3 உடைய அரைவல் டைம் 2. P3 சிபியூக்கு முதலாவது ஒதுக்கப்பட்ட டைம் 6. P3 முதலாவது சிபியூக்கு வந்த டைம் 6. இந்த இடத்துக்கு வந்த டைம் 2. அப்ப 6 minus 2, ரெஸ்பான்ஸ் டைம் இஸ் 4. ரெஸ்பான்ஸ் டைம் இல்லாட்டி பதிலளிப்பு நேரம் 4. தென் P4 அவதானிச்சோம்னு சொன்னால் P4 ரெடி கியூக்கு வந்த நேரம் 3. 3க்கு ரெடி கியூக்கு வந்திருக்குது. ஸோ P4 அவதானிச்சுட்டு போனோம்னு சொன்னால் சிபியூக்கு முதலாவது வந்திருக்கிறது இந்த 9 செல்லக்கூடிய நேரத்துல. P4 சிபியூக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற P4 allocated to the CPU. First time allocated to the CPU whenever time is 9. So 9 minus 3, it is equal to 6 students. Right. These are the things we have to complete by using these two ready queue and Gantt chart. Here the important thing is ready queue and Gantt chart. Thereafter, if we got the ready queue, if we draw the ready queue and Gantt chart properly, easily we can fill all these. Right, students? Hope it's clear. So if you have any doubts or questions related to this, please let me know, students. Raise your hand and ask the question. இதோடு தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள்